பரிசுத்தாங்க சபையை புற்றுக்கண் பாருமையா உன்னதன எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மகிமையாய் கொடுத்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளின் இந்த ஆராதனைக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கடந்த 4 மாதங்கள் எங்களோடு கூட இருந்து கரம் பிடித்து வழிநடத்தி பாதுகாத்து ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த 5வது மாதத்திலேயும் இந்த மாதத்தின் இந்த 1வது பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலே அப்பா நாங்கள் ஆண்டவரே இந்த ஆராதனையிலே உம்மை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே கொடுத்திருக்கிற இந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா, இந்த ஆராதனை துவக்க முதல் முடிவரை தேவ பிரசன்னம் தேவ மகிமை எங்கள் மத்தியிலே அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். இந்த ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் 277வது ஞான கீர்த்தனையை பாடுவோம். சீர்மிகு வான்கோவி தேவா ஸ்தோத்திரம். 277வது ஞான கீர்த்தனையை பாடுவோம். சீர்மிகு வான்கோவி தேவா Amen.
இப்படிப்பட்ட விசேஷித்த சங்கீதம் முறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 16வது சங்கீதம். தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல். பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுபவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ரா காலங்களிலும் என் உள்ள பிரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கி இருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தமான அழிவை காணப்பட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. வேத பாடம் சபை ஊழியர் திரு எஸ். கோயில் பிள்ளை அவர்கள் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கப்பட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 2வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரையிலும். 1 பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரையிலும். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பிரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்துமாக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, பிரஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கைகளை கண்டு அவற்று நிமித்தம் சந்திப்பினாலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கிறவர்கள நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகளை யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள் என்றார் என்பது வாசிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது. மறுபடியும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக நாம் யாவரும் 394வது ஞான பாட்டு பாடுவோம். அருள் ஏராளமாய் பெய்யும், உறுதி வாக்கியதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும், சபையை உயிர்ப்பிக்குமே. 394வது ஞான பாட்டு. அருள் ஏராளமாய் பெய்யும், உறுதி வாக்கியதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும், சபையை உயிர்ப்பிக்குமே. அருள் ஏராளமாய்
மகிமையாய் கொடுத்த இந்த ஆராதனைக்காய் மறுபடியும் ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை கொடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை சிந்திக்கும்படியாக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை மூலமாக எங்களோடு நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென் ஆண்டவரே. இந்த ஊடகத்தின் வாயிலாக ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை நீங்க திறந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு நேராக எங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவரே திருப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே சொல்லுகிறவர் நம்மாய். ஆவியானவரே நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியான நல்ல ஒரு கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதற்காக ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. தேவ சமூகத்திலே ஒருவேளை சபையாக கூடி ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாத ஒரு நிலை. ஆகவே இந்த நாளிலே இந்த ஊடகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே, உங்களை வாழ்த்துவதிலே, இதன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லும்படியான ஒரு கிருபைகளை கர்த்தர் எனக்கு கொடுத்ததற்காக முதலாவது தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நான் செலுத்துகிறேன். இந்த நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதியிலே 1 பேதுரு 2வது அதிகாரம் அதில் உள்ள 11, 12 வசனங்களை வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பிரதேசிகமாயிருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி பிரஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பு நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கிறவர்களாக நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, வாசிக்க கேட்ட அந்த வேத வசனங்களிலே 2 காரியங்களை அந்த வசனத்திலே நாம் அங்கே அறிய முடிகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர் அநேக செயல்களை, அநேக காரியங்களை அவர் அங்கே செய்தார். அதிலே இந்த 2 வசனங்களிலே ஒரு 2 காரியங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி என்பதாக. பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பேதுருவை கொண்டு இவ்விதமாய் அவர் எழுதுகிறார். நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. அப்படியானால் எவைகளை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பேதுருவை கொண்டு தெளிவாக இங்கே சொல்லுகிறார். அதிலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. அப்படியானால் மாம்ச இச்சைகளை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். மாம்ச இச்சைகள் அப்படியானால் என்ன? மாம்ச இச்சைகள் எவைகள் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. வேதத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே 5வது அதிகாரம்
19வது வசனத்திலிருந்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. மாம்சத்தின் கிரியைகள், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி என்பதாக. அப்படியானால் மாம்ச இச்சைகள், அந்த மாம்சத்தின் கிரியைகள், அவைகள் என்ன என்பதைத்தான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலிருந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன என்று சொல்லி அங்கே ஒரு 17 காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 17 காரியங்களை விட்டு ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறவராயிருக்கிறார். அப்படியானால் ஏன் இந்த மாம்ச இச்சைகளை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் என்றால், அதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே அதில் உள்ள 21வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் முன்னே இந்த காரியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு அங்கே சொல்லி இருக்கிறார். நீங்கள் மாம்ச இச்சைகளை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி, இப்பொழுது அவர் என்ன மறுபடியும் அங்கே சொல்லுகிறார், முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவுறுத்தி சொல்லுகிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு மறுபடியும் அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற அந்த மாம்ச இச்சைகளை விட்டு நீங்க விலக வேண்டும் என்று சொல்லி. ஏன் அவைகளை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார் என்று சொன்னா, அதே வசனத்திலே நான் வாசிக்க கேட்டோம், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. அப்படின்னா இந்த மாம்சத்தின் கிரியைகளை விட்டு ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் விலகாத பட்சத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை நாம் என்ன செய்து கொள்ள முடியாது, சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை, அந்த நித்திய ஜீவனை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மாம்ச இச்சைகளை விட்டு விலக வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், இவைகளை விட்டு விலகவில்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்ய முடியாது, அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆக ஏன்னு சொன்னால், அந்த மாம்ச இச்சையை நாம் என்ன செய்யணும், சிலுவையிலே அறைந்து விட வேண்டும். அந்த மாம்ச இச்சைகள் எல்லாவற்றையும் அங்கே சிலுவையிலே அறைந்து விட்டால்தான் நாம் என்ன செய்ய முடியும், அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எனக்கன்பானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே மாம்சத்தினுடைய கிரியைகள் இவையெல்லாம் வெளியரங்கமாக இருக்கின்றன. ஆகவே இவைகள் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை, அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு இவைகள் நம்மை தடைப்படுகிறதாக இருக்கிறது. ஆகவே தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த பேதுருவை கொண்டு நமக்கு அங்கே நினைவுபடுத்துகிறார், உங்களுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற இந்த மாம்ச இச்சைகளை விட்டு நீங்கள் விலக வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அங்கே விரும்புகிறவராய் இருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அந்த வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே நான் வாசித்த அந்த 12வது வசனத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி
நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், உங்கள் நற்கிரியைகளை கண்டு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். முதலாவதாக மாம்ச இச்சையை விட்டு நாம் விலக வேண்டும். இரண்டாவது, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் நற்கிரியைகளை கண்டு. அப்படின்னா இந்த காலகட்டங்களிலே நம்முடைய நற்கிரியைகளை கண்டு தேவனை என்ன செய்ய வேண்டும்? தேவனை அறியாத ஜனங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய நற்கிரியைகள் வேதத்திலே நாம் அங்கே பார்க்கிற பொழுது மார்க்கு சுவிசேஷம் 14வது அதிகாரம், மார்க்கு சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதில் உள்ள 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுபடுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறார். அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்கிற ஒன்று உங்கள் நற்கிரியைகளை கண்டு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இங்கே ஒரு ஸ்திரியை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்திரியானவள் சீமோன் வீட்டிலே, பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே இயேசு போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ என்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்து சுகம் பெற்ற அந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கிறார். இயேசுவை விருந்துக்காக அந்த சீமோன் என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். இதை கேள்விப்பட்ட ஒரு ஸ்திரீ என்று சொல்லி அந்த வசனத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் என்ன செய்கிறாள்? இயேசு சீமோன் வீட்டில் இருக்கிறார் என்பதை அறிந்த மாத்திரத்திலே அவள் போய் அவள் செய்த அந்த காரியங்களை அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த ஸ்திரியை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது யோவான் சுவிசேஷத்திலே, யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதில் உள்ள 2வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். அதற்கு சீசர்கள், ரவி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லறையை தேடினார்கள். அதில்லை, மறுபடியும் நீ அவ்விடத்துக்கு போகலாமா என்றார்கள். யோவான் 11:1 மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமளம் தைலம் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவருடைய சகோதரியாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்படின்னா அங்கே ஒரு ஸ்திரீ என்று சொல்லி மார்க்கு சுவிசேஷத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அந்த ஸ்திரீ யார் என்று சொல்லி இங்கே யோவான் சுவிசேஷத்தை நாம் பார்க்கிறோம். அந்த ஸ்திரீ மரியாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மரியாள் லாசருவினுடைய சகோதரி என்பதையும் அந்த வசனத்திலே நாம் அங்கே அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படின்னா மார்த்தாள், மரியாள், லாசரு இந்த 3 பேரும் அங்கே ஒரு குடும்பத்தில் இருக்கிறார்கள். அந்த குடும்பத்தை அதிகமாய் நேசிக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. அப்படின்னா அந்த ஸ்திரீ, அவளை குறித்து சொல்லும் மரியாள் என்று சொல்லி, அவள் அந்த இயேசுடைய அந்த சீமோன் வீட்டில் இருக்கிறார் என்பதை அறிந்த மாத்திரத்திலே அவள் போய் என்ன செய்கிறாள்? பல காரியங்களை செய்கிறாள். அப்பொழுது அவர்கள் அங்கே சொல்லுகிறார்கள், இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானே, இதை 300 பணத்துக்கு அதிகமான கரையத்துக்கு விற்று விடலாமே என்று சொல்லி அவிதமாக சொல்லுகிறார்கள். அப்பொழுதுதான் இயேசு அங்கே சொல்லுகிறாள், இவளை தொந்தரவுபடுத்தாதீர்கள், இவள் என்னிடத்திலே நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று சொல்லி இயேசு அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படின்னா அந்த ஸ்திரியானவள் அங்கே என்ன செய்கிறாள்? நற்கிரியை செய்கிறவளாய் காணப்படுகிறாள். அது மாத்திரமல்ல, இந்த நாட்களிலே ஆண்டவராகிய கர்த்தர்
அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலேயும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். என்னுடைய பிள்ளைகள் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். இந்த நாட்களிலே இந்த கொரோனா வைரஸ் கிருமி என்கிறது நிமித்தமாக எத்தனை உள்ளங்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறதை, இது நிமித்தமாக எத்தனை உள்ளங்கள் அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் இந்த உலகத்திலே அறிந்திருக்கிறோம். அப்படியானால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இந்த நற்கிரியைகளை இந்த காலகட்டங்களிலே செய்ய வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த ஸ்திரீ குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அங்கே சொல்லுகிறார், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று சொல்லி. அப்ப தன்னால் இயன்றதை அந்த ஸ்திரீ என்ன செய்தாள்? அவள் செய்தாள். அப்படினால் இந்த காலகட்டங்களிலேயும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இயன்றதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த நற்கிரியைகள் மூலமாக நாம் இந்த உலகத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். அப்படியானால் அந்த சரியான ஒரு நேரத்தை, சரியான ஒரு சமயத்தை அந்த ஸ்திரீயானவள் என்ன செய்து கொண்டாள்? பயன்படுத்திக் கொண்டாள். அந்த ஸ்திரீயை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? லூக்கா சுவிசேஷத்திலே 7ஆம் அதிகாரம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவியான ஒரு ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த மரியாள் பாவியான ஒரு ஸ்திரீயாக இருந்திருக்கிறாள். அந்த பாவியான அந்த ஸ்திரீயானவள், அவளை குறித்து இயேசு இங்கே சொல்லுகிறார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி. அப்படின்னா இயேசு மார்த்தாள், மரியாள், லாசரு என்பவருடைய வீட்டிற்கு கடந்து போகும் பொழுதெல்லாம் மார்த்தாள் என்ன செய்வாள்? பற்பல வேலைகளை செய்வதிலே அவள் கவனமுடையவளாக இருப்பாள். ஆனா இந்த மரியாளோ இயேசுடைய பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருப்பாள். ஆகவே தான் அந்த வசனத்தை கேட்க கேட்க அந்த மரியாள் பாவ உணர்வடைந்து, அந்த பாவியான அந்த ஸ்திரீ அங்கே தன்னுடைய உள்ளத்திலே உணர்ந்து மனம் திரும்பி இந்த நற்கிரியையை என்ன செய்தாள்? அவள் அங்கே செய்தாள். அதே போல இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களாகிய நீங்களும் நானும் இந்த உலகத்தை நாம் நற்கிரியைகளை செய்கிறோம். அப்படியானால் அந்த நற்கிரியைகளை செய்வதற்கு முன்பதாக அந்த நற்கிரியைகளை எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இந்த பாவியான இந்த ஸ்திரீயானவள் எப்படி உணர்வடைந்து, பாவ உணர்வடைந்து மனம் திரும்பி எப்படி அந்த நற்கிரியை செய்தாலோ அதே போல இந்த உலகத்திலே இப்பொழுது நற்கிரிகளை செய்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இவ்விதமாக உணர்ந்து பாவ உணர்வடைந்து அப்படியே அந்த தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக இந்த காலகட்டங்களிலே நற்கிரிகளை செய்வோம் என்று சொன்னார். நிச்சயமாகவே அந்த தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்பதிலே சந்தேகமே இல்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஆராதனையிலே இணைந்திருக்கிற, இந்த ஊடகத்தின் மூலமாக இதை கேட்டுக் கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிற இந்த மாம்சத்தின் கிரியைகளை விட்டு நாம் விலகுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இரண்டாவது, நற்கிரியைகளை செய்கிறவர்களாக. எப்படி நற்கிரியைகளை நாம் செய்ய வேண்டும்? அந்த வசனத்தை நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருந்து அதன் நிமித்தமாக நாம் உணர்வடைந்து, பாவ உணர்வடைந்து மனம் திரும்பி இந்த காலகட்டங்களிலே ஆண்டுடைய நாம மகிமைக்காக நற்கிரியைகளை செய்வோம் என்று சொன்னார். நிச்சயமாகவே அந்த ஸ்திரியை குறித்து சாட்சி கொடுத்த தேவன் நம்மை குறித்தும் அவர் சாட்சி கொடுப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட ஒரு மேலான கிருபைகளை நம் அனைவருக்கும் கொடுத்து ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே,
நல்ல ஒரு நாளை காணும்படியான கிருபை தந்தீர். ஆண்டவரே, மீண்டும் ஒரு மாதத்திற்கு நுழையும்படியான கிருபை தந்த தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஒரு ஆராதனையை ஆண்டவராய் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்கும்படியான கிருபை தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு வார்த்தைகளை கேட்டு இந்த ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அருமையான 2 காரியங்களை குறித்து தியானிக்கும்படியான கிருபை தந்தீர். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பாத்திரங்களாக நாங்கள் ஒரு நாட்களிலே விளங்குவதற்கு ஆண்டவரை கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, ஒரு கொடிதான நாட்களிலே தேசம் அகப்பட்டு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற வேளையிலும் ஆண்டவராய் கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்திக் கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவராய் கர்த்தர் தேசத்தில் இருந்து இந்த கொள்ளை நோயை முற்றிலுமாக நீக்கி விடுவதற்கு உம்மால் முடியும் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவராய் கர்த்தர் தாமே ஏற்ற காலத்தில் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்களாகிய நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி ஒரு முகத்தை நோக்கி பார்த்து பொல்லாதவைகளை விட்டு விலகும் போது ஆண்டவர் சேமத்தை தேசத்துக்கு கொடுப்பேன் என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கிரியை செய்யும். ஒரு நாட்களிலே இன்னும் அதிகமாய் இந்த நாமத்தை மையப்படுத்த உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தூய ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், ஆசீர்வாத, சமாதானம், இரக்கமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை போற்றே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை போற்றே. ஆத்துமாவே கர்த்தரை போற்றே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை போற்றே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை போற்றே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை போற்றே. சபையை உற்றுக்கண் பாருமையா, உன்னதர தூயா சுத்தாங்க சபையை உற்றுக்கண்